ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 15 குறைந்த நிலையில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா, இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, இரண்டாவது முறையாக இன்று அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 15 குறைந்து ஒரு கிராம் 22 கேரட் 9305 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா புதிய உச்சமாக ரூ. 120 ஒரு கிராம் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ மாலை 4 மணி நிலவரப்படி தங்கத்தோட விலை என்ன நிலவரத்தில் இருக்குது, நாளைக்கு அதிகரிக்குமா குறையுமா, இரண்டாவது முறையாக அப்டேட் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை குறையத்தாங்க தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 10 பைசா கிட்ட நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறையாக இந்த ஒரு அப்டேட்டும் நம்மளுக்கு இன்றைக்கி வரல. ஸோ இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு தொடர்ந்துச்சுன்னா நாளைக்கு தங்கத்துடைய விலை ரூ. 9305 குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எவ்வளோ வரைக்கும் குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமிற்கு ஒரு ரூ. 30 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது நிலவி வருதுங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக நாளைக்கு தங்கத்துடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது எப்படின்னா, அதாவது இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் தான் 4 மணி நிலவரப்படி இப்போ அப்படி இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு நாளைக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இடைப்பட்ட டைம் நிறையாவே இருக்குது. இந்த டைமில் ஏதாவது அப் அண்ட் டவுன் மாறவும் செய்யலாம். எப்போ போல் இரவு 8:30 மணி நிலவரத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுது பார்த்திங்கன்னா ஈரானில் போர் பதட்டம் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் மறுபடியும் ரேட் கட் பார்த்திங்கன்னா புதன்கிழமை அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்திய நிலப்படி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நம்மளுக்கு தெரிய வரும். அதாவது ரேட் கட் அதிகம் பண்ணுறாங்களா இல்லை குறைக்கிறாங்களா, அது மூலமாக தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வியாழக்கிழமை தெரிய வரும். ஸோ தெரிய வந்தாலும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ பார்த்திங்கன்னா இன்று போன வாரம் இதே போல் தான் இருந்தது. மண்டே டியூஸ்டே அதாவது திங்கள் செவ்வாயில் உங்களுக்கு தங்கத்தோட விலை ஒரு ரூ. 20 10 அப்படின்னு சிறிய அளவுக்கு ஒரு சின்ன இறக்கம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் புதன் வியாழன் வெள்ளியில் ரூ. 80 75 150 சொல்லிட்டு டக்குன்னு $195 சொல்லிட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருச்சுங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்று $15 தான் குறைஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா குறையிற மாதிரி தான் இருக்குது. அதாவது $30 $50 வரைக்கும் குறையிற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா இல்லை அதிகரிக்குமா இல்லை குறையுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் நம்ம நைட்டு இரவு 8:30 மணிக்கு எப்போ போல் கொடுக்கக்கூடிய வீடியோவில் அதிகரிக்குதா இல்லை குறையுதா இப்போ என்ன ஸ்டேட்டஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் காலையிலும் ஒரு 8 மணிக்கு நம்ம சொல்லுவோங்க. நம்ம காலையில் சொல்லக்கூடிய வீடியோவை வச்சு நீங்கள் சப்போஸ் ஏதாவது வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 10 மணிக்குள்ளே ஏதாவது சீட்டுக்கு இது பே பண்ணணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு அதிகரிக்கிற மாதிரி இருக்கா குறையுமா இருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பே பண்ணுவீங்களா இல்லை வெயிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கூட நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஆனால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பொருளாதார ஆலோசகரை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. இதெல்லாமே நம்ம ஒரு செய்தியாக தான் நம்ம சொல்லிட்டுருக்கோம். இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் பொருளாதார ஆலோசகரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கணும். நீங்களும் பார்த்திங்கன்னா பர்சனலாக ஒரு டெசிஷன் எடுத்து தான் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.